காலை நேர பிரதான செய்திகள். இலங்கையின் 4வது கோடீஸ்வரராக உள்ள கருணா மீது எந்தவொரு விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை. தேர்தல் முடிந்த பின்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கவுள்ளோம் என 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்திருந்தார். போராளியாக இருந்த கருணா பிள்ளையான் எவ்வாறு கோடீஸ்வரராக மாறினார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பினார். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கருணாவின் மனைவி தொடர்பிலும் பேசப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியிருந்தார். ஆகவே மஹிந்தவிடம் கருணாவின் மனைவி நிராவின் பேச்சுக்கள் குறித்து பல்வேறு தகவல்களும் தற்சமயம் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு கருணாவிடம் இவ்வளவு பணத்தொகை வந்தது எனவும் அவர் எவ்வாறு பணக்காரர் ஆகினார் எனவும் பல்வேறுபட்ட கேள்விகள் தற்சமயம் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் காலநிலை மாற்றத்தை தணிக்க அரசாங்கங்கள் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல தரப்பினருக்கு எதிராக சுற்றுச்சூழல் மையம் தாக்கல் செய்த மனு விசாரிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இறுதி வாதங்களுக்காக வழக்கை அடுத்த மாதம் மார்ச் 13ஆம் திகதி மீண்டும் அழைக்குமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. நீதிபதிகள் ஜெனக் டி சில்வா, சோவித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு மனுவை விசாரிக்க திகதி நிர்ணயித்தது. சுற்றுச்சூழல் மையம் தாக்கல் செய்த மனுவின் சார்பாக வழக்கறிஞர் கலாநிதி ரவீந்திரநாத் தபரே நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். காலநிலை மாற்றத்தை தணிக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகளை தீர்க்க அரசாங்கம் சரியான திட்டங்களை செயற்படுத்தவில்லை எனவும் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கூறிய வழக்கறிஞர்கள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் உயிர் இழப்பு, வீடு இழப்பு மற்றும் வேலை இழப்பு உள்ளிட்டவை இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதேபோல் இத்தகைய காலநிலை மாற்றத்தை சமாளிக்க தேவையான திட்டங்களை பிரதிவாதிகள் தயாரிக்க தவறியதால் பொதுமக்கள் இத்தகைய துரதிர்ஷ்டமான மாற்றத்தால் ஏற்பட்ட பேரழிவுகளை தடுக்க அரசாங்கம் பல்வேறு சர்வதேச மரபுகளில் நுழைந்துள்ளது. அவற்றின் கீழ் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை குறைக்க நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. அதனால் சர்வதேச மரபுகள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களின்படி அரசாங்கங்கள் செயற்பட தவறின. இந்த அனைத்து உண்மைகளையும் கருத்திற்கொண்டு முந்தைய அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் கோரியிருந்தார். இந்த மனுவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் அமைச்சர் செயலாளர், சட்டமா அதிபர், காவல்துறை அதிபர்கள் உள்ளிட்ட 9 தரப்பினர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பாக அரச வழக்கறிஞர் சுரேகா அகமது நீதிமன்றத்தில் முன்னிலையானார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்திற்கொண்ட பின்னர் அது மனுவுக்கும் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு 3 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு பிரதிவாதிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தது.